விமென்ஸ் பிரீமியர் லீக் 2025ஓட 13வது போட்டி டெல்லி கேபிட்டல்ஸ் மும்பை இந்தியன்ஸ் உமன் கடையில் நடக்க போது அதோட ஃபேண்டசி ப்ரிவ்யூ பார்க்க போகிறோம். ரெண்டு டீம்ஸுமே ஸ்ட்ராங்கான டீம்ஸ். இந்த ரெண்டு டீமுக்கு இடையில் ஏற்கனவே முதல் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. டெல்லி கேபிட்டல்ஸ் ஜெயிச்சாங்க. ரன் அவுட் இஷ்யூ இருந்தது இல்லையா, அந்த போட்டி மும்பை இந்தியன்ஸுக்கு ஃபேவராக போக வேண்டியது ஃபேவராக இல்லாமல் போச்சு. எல்லா ஃபேவரும் டெல்லி கேபிட்டல்ஸ்க்காக அமைஞ்சுது. இந்த போட்டி எப்படி இருக்க போது பேசலாம். அட்டமசை கிரிக்கெட் 11 அப்படின்னு சர்ச் பண்ணி டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. குழப்பம் இருந்ததுன்னா டாப் கமெண்ட் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. XL11 ஸ்மால் லீக்குக்கு பெஸ்ட்டான ஆப்பு. ரெகுலராக ஃப்ரீ கான்டெஸ்ட் கொடுக்குறாங்க. ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நினச்சா இங்கே ப்ராக்டிஸ் பண்ணலாம். அண்டு கெயின் நல்லா கொடுக்குறாங்க. கமிஷனும் அவங்க குறைவாக எடுத்துக்கிறாங்க. அதனால் நமக்கு நல்ல கெயின் கிடைக்குது. இன்வெஸ்ட்மெண்ட் லீட்டர் போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த சீரியஸுக்கு ஹெவி இன்வெஸ்டருக்கு நல்ல வாய்ப்பு பயன்படுத்திக்கிங்க. XL11 இன்ஸ்டால் பண்ணலைன்னா டாப் கமெண்ட் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி என்னோட ரெஃபரல் கூட பயன்படுத்த மறக்காதீங்க. எம் சின்னசாமி ஸ்டேடியம் பெங்களூரில் தான் இந்த போட்டி. February 28 7:30 PM மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. 16 போட்டியில் 5 பேட் ஃபஸ்ட்டு, 11 சேசிங்கு. இங்கே சேசிங் ப்ரிஃபரபிள். இந்த நம்பர் மட்டும் இல்லை, ஓவராலாக இந்த சீரியஸ் முழுமையாகவே டாஸ் ரன் பண்ணுற கேப்டன் சேஸ் தான் பண்ணுறாங்க. கேட்கவே வேண்டாம், டாஸை போட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இது வரைக்கும் இருந்திருக்கு. இனிமேலும் அப்படி தான் இருக்கும்னு தோணுது. ஏன்னா இந்த சீரியஸ்லேயே ஆரம்பத்தில் பெங்களூரில் பேட் ஃபஸ்ட்டு பவுல் ஃபஸ்ட்டு இந்த குழப்பம் இருந்திருக்கும். அந்த மாதிரி தான் நம்பர்ஸ் இருந்தது. இப்போ தொடர்ந்து வெற்றி எல்லாமே சேஸ் பண்ணுற டீமுக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுனால ஒரு சில இடங்களை தவிர அந்த வகையில் கண்டிப்பாக வந்து சேஸ் பண்ண தான் பார்ப்பாங்க. இனிஷியலாக அந்த பால் ஸ்விங் கிடைக்குது. இந்த மேனேஜ் பண்ணி விளையாண்டுட்டாங்கன்னா ரன்ஸ் ஆன் த போர்டு வைக்க முடியும். செகண்ட் ஹாஃபில் டஃப்பாக இருக்கலாம். பட் அந்த இனிஷியல் மேனேஜ்மெண்ட் அவ்வளோ ஈஸியாக இல்லை. ஃபஸ்ட்டு 6 ஓவர்ஸில் விக்கெட்ஸ் விழுந்துருது. அதனால் ஸ்கோர் பண்ண கஷ்டப்படுறாங்க. எப்படி இருந்தாலும் இந்த சீரியஸை பொறுத்த வரைக்கும் ஸ்கோர் பேஸில் தான் ட்ராக்ஸை கொடுக்குறாங்க. எல்லாம் மேனேஜ் பண்ணிவிட்டால் நல்லா ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்னு ஷோ பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஹாஃபில் ஹிட்டர்ஸ் வச்சுருந்தா கண்டிப்பாக ஸ்கோர் பண்ண முடியுது. 153 பேட் ஃபஸ்ட்டுக்கான ஆவரேஜாக இருந்திருக்கு. இது கண்டிப்பாக விமன் கிரிக்கெட்டில் டீசன்ட் நம்பர். பேட் ஃபஸ்ட்டு பண்ணும்போது 6 விக்கெட், சேஸ் பண்ணும்போது 5 விக்கெட் ஆவரேஜாக விழுந்திருக்கு. RCB 198-3 அப்படிங்கிற ஹை ஸ்கோரு, 150க்கு பிலோவா 7 டைம், 190க்கு எபோவா 2 டைம்ஸு, மீடியம் ஸ்கோர் 7 டைம்ஸ். இந்த மீடியம் ஸ்கோரை பேஸ் பண்ணி யோசிக்க வேண்டியது இருக்குது. இந்த சீரியஸில் ஸ்கோர் எப்படி போயிருக்குன்னு பாருங்கள். அண்ட் February 21 முதல் போட்டி RCB 167 அடித்தாங்க, 170 அடித்து மும்பை ஜெயித்தாங்க. 177 இப்போ 9 அப்படின்ற மாதிரி யூபி வாரியர்ஸ் நல்ல ஸ்கோர் போஸ்ட் பண்ணதுக்கப்புறம் டெல்லி கேபிட்டல்ஸ் அங்கே தோற்றுருக்காங்க. RCB 180/6 அப்படின்னு அடிக்கும்போது யூபி வாரியர்ஸ் 180/10 அப்படிங்கிற மாதிரி முடித்தாங்க. சூப்பர் ஓவரில் யூபி வாரியர்ஸ் ஜெயித்தாங்க. அது சூப்பர் மேட்ச்சு. அண்ட் குஜராத் இது பார்த்திங்கன்னா எல்லாமே நல்ல ஸ்கோரிங் மேட்சஸாக இருந்தது. கடந்த 2 போட்டி கொஞ்சம் டவுனாக இருக்குது. ஏர்லி ஸ்விங்கில் மாட்டிக்கிட்டாங்க குஜராத்தியன்ஸ். 127க்கு 9 அப்படின்னு போகும்போது டெல்லி ஈஸியாக ஜெயித்தாங்க செகண்ட் ஹாஃபில். அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா 142க்கு 9 அப்படிங்கும்போது செகண்ட் ஹாஃபில் ரொம்ப ஈஸியாக ஜெயிச்சிட்டாங்க. ஸோ கண்டிப்பாக ஸ்கோர் லோவாக இருந்தால் செகண்ட் ஹாஃப் ரொம்ப ஈஸியாக போகுது அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. ஹை ஸ்கோர் ஆகும்போது தான் எளிய ப்ரெஷர் ஆகி அவுட் ஆகிறாங்க. குயிக்காக ஆடுன்னு நினச்சா கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் எலியா அப்படிங்கிறது செகண்ட் ஹாஃப்லேயே இருக்கிற ஒரு விஷயந்தான். அதனால் இங்கே ஃபஸ்ட் ஹாஃபோட ஸ்டார்ட் மட்டும் மேனேஜ் பண்ணணும். ஃபஸ்ட்டு 6 ஓவரில் 36 ரன்ஸ் அடித்தா கூட விக்கெட் விடாமல் பார்த்துட்டா கண்டிப்பாக நல்ல ஸ்கோர் போஸ்ட் பண்ணலாம். அதை டீம் கீனாக கவனிக்கணும். டெல்லி கேபிட்டல்ஸ் மெக்லானிங் சஃபாலி அவரை ஓப்பன் பண்ணுறாங்க. 2 பேருமே பெரிய பெரிய இன்னிங்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் ரீசெண்டாக அவங்க ஆடுற விதம் பெரிய இன்னிங்ஸ் கொடுக்க மாட்டாங்க, ஒரு ஸ்டார்ட் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுது. சொல்லப்போனால் ஓவராலாக WPLோட பெஸ்ட்டு ஓப்பனிங் பேர்னா இவங்க தான். ஆனால் இந்த சீரியஸை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்ட் கொடுக்குறாங்க. அந்த கன்வர்ஷன் குறைவாக இருக்குது. இண்டிவிஜுவலாக ரோட்ரிக்ஸ் ஒரு 50 அடித்தாங்க, மற்றபடி பெஸ்ட்டாக இல்லை. சதர்லேண்ட், கேப்பு, ஜஸ்ட் ஜெனசன் இவங்களோட இன்னிங்ஸ் பில்டிங்கும் குறைவாக இருக்குது. போன போட்டியில் ஜஸ்ட் ஜெனசனை மேலே அனுப்புனாங்க. அதே மாதிரி தொடருவாங்களாங்கிறது கேள்வி தான். மேலே அனுப்பினோன்னு வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸு பேட்டிங்கில் கொடுத்தாங்க. ஸோ அந்த வகையில் கண்டிப்பாக டீசன்ட் பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்குறவங்கள்ட்ட மேலே அனுப்புனாலும் நல்லா தான் பண்ணுவாங்க அப்படின்னு தோணுது. அண்ட் அவங்களோட ஏஜ் ஃபேக்டருக்கும் ஹிட்டிங் பேஸில் யோசிக்கும் போது வேறு லெவல் மாறி தான் இருக்குது. எனிவே பவுலிங்கில் எண்டோர் வீசுறதுனால சிறப்புன்னு சொல்லலாம். கேப்போட பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் அந்தளவுக்கு கிரேட்டாக இல்லை. கண்டிஷன் அவங்களுக்கு ஃபேவராக இருக்குது. இன்னுமே இந்த ஸ்விங் கண்டிஷன் ஃபேவர் அப்படிங்கிறது கூட பெருசாக பயன்படுத்துகிற மாதிரி ஃபீல் இல்லை. கண்டிப்பாக அவங்களோட நம்பர், விக்கெட் டேக்கிங் இது நல்லா இருக்குண்ணா, அது இல்லைன்னு சொல்லலை. பட் இன்னுமே பெட்டராக பவுல் பண்ணக்கூடிய பவுலர் தான் மெடிசன் கேப். அது ரீசெண்ட் டேஸில் குறைஞ்சிருக்கு. சதர்லாண்டோட பவுலிங் நல்லா இருக்குது. பேட்டிங்கில் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி ஷோ பண்ணணும். கண்டிப்பாக குவாலிட்டி பிளேயர் ரீசெண்டாக
டெஸ்ட் கிரிக்கெட்டில் என்ன மாதிரி விளையாண்டாங்க, அவங்களோட நேஷ்னல் டீமுக்கு என்ன மாதிரி பர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்றதெல்லாம் தெரியும். இங்கே கொஞ்சம் பேட்டிங்கில் ஒரியாக இருக்காங்களோ அப்படின்ற ஃபீல் தான் கொடுக்குறாங்க. ஓவராலாக டெல்லி கேபிட்டல்ஸ் பார்க்கும்போது பேட்டிங் டெப்த்தில் யூனிட்டு நம்பர் 11 வரைக்கும் இருந்தது பேட்டிங். போன போட்டியில் தான் டிட்டஸ் சாது உள்ளே வந்தாங்க மின்னுமணி எடுத்துகிட்டு. ஸோ டிட்டஸ் சாது ஒரு ஃபாஸ்ட் பாலிங் ட்ராக் அப்படின்றதுனால அந்த ஒரு விஷயத்தை பண்ணாங்க, அண்டர்ஸ்டாண்டபிள். எனிவே இந்த பேட்டிங் டெப்த் இருந்தால் கூட இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸ் ரோட்ரிகஸ்ட்டை ஒரே ஒரு 50 செஸ் ஜெனசன் போன போட்டியில் அடித்தது. மற்றபடி பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டார்ட் கொடுக்குறாங்க, கன்வர்ஷன் இல்லை அப்படிங்கிற அந்த லெவலில் தான் டெல்லி கேபிட்டல்ஸ் போயிட்டுருக்காங்க. ஒருவேளை அந்த பேட்டிங் டெப்த்னால குயிக்காக ஆட போய் டீம் கான்ட்ரிபியூஷன் மட்டும் இருந்தால் போதும், இண்டிவிஜுவலாக பெருசெல்லாம் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை அப்படிங்கிற அந்த ஆங்கிளில் போகிறாங்களா அப்படின்னு புரிஞ்சுக்க முடியல. எனிவே ஓவராலாக ஓரளவுக்கு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் தான் இது வரைக்கும் கொடுத்துருக்காங்க. மும்பை இந்தியன்ஸு டாப் 5 இன்டர்நேஷ்னல்ஸு இந்த டாப் 5 பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கிறதுனால இவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க. பேக்கெண்டில் கமாலினியோட ஃபினிஷிங் பார்த்தோம், அமன்ஜோத்கரோட ஃபினிஷிங் பார்த்தோம், அதே நேரத்தில் அவங்களோட பவுலிங்கை பார்த்தோம். இது இந்த டீமுக்கு ஆடட் அட்வான்டேஜ். சஜனா, சான்ஸ்கிரிட்டி குப்தா, போன போட்டியில் சான்ஸ்கிரிட்டி குப்தாவோட பவுலிங் சூப்பராக இருந்தது. இவங்களோட பவுலிங் அவ்வளோவா பயன்படுத்தாமல் இருந்தாங்க. போன போட்டியில் பயன்படுத்தும் போது ஒரே ஒரு 2 விக்கெட்டு தாங்க. இது இன்னுமே பாசிட்டிவாக மும்பை இந்தியன்ஸ் பார்க்கலாம். இஸ்மாயிலோட பவுலிங் சூப்பராக இருந்துகிட்ருக்கு. கன்சிஸ்டண்ட்டாக பவுல் பண்ணுறாங்க, விக்கெட் டேக்கிங் பேஸில் பெஸ்ட்டாக இருக்காங்க. குறிப்பாக பெங்களூர் லேக் ஃபாஸ்ட் பவுலர்ஸுக்கு சப்போர்ட் கிடைக்குது. ஸோ அந்த பேஸில் இஸ்மாயில் பெஸ்ட் அவுட்புட் கொடுக்குறாங்க. எக்ஸ்ட்ரா பேஸ் கொடுக்குற போல் இந்த சீசனோட அதிகபட்ச ஃபாஸ்ட் இவங்கள்ட்ட தான் வருது. சிட்டிமணி கலிதா போன போட்டியில் உள்ளே கொண்டு வந்தாங்க, அப்படியே கண்டினியூ பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை சிசோடியாவுக்கோ இல்லை கலிட்டா பிளேஸில் வேறு யாருக்கோ வாய்ப்பு எதுவும் கொடுக்குறாங்களா, அது ஆன் டைமில் பார்த்துக்கலாம். அண்ட் ஓவராலாக பார்க்கும்போது அமன்ஜோத்கரோட பவுலிங் பேக்கெண்டில் இருக்குது சில நேரங்களில். சஜனாவோட பவுலிங் ஒரு சில இடங்கள்ட்ட இருக்கலாம். நேரத்தில் இவங்கெல்லாம் பெஸ்ட்டாக இல்லை. இவங்கள்ட்ட எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது, பெஸ்ட் அவுட்புட் கொடுக்கல. அப்படி இருந்துமே மும்பை இந்தியன்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காங்க. ஓவராலாக 2 டீமை பார்க்கும்போது கண்டிப்பாக ஈக்குவலாக சொல்லலாம். அதில் மும்பை இந்தியன்ஸுக்கு அட்வான்டேஜ்னு சொன்னால் மேத்யூஸு, சீவர் ஃப்ரண்ட்டோட அந்த ஹிட்டிங். அதில் சீவர் ஃப்ரண்ட் செம ஃபார்மில் இருக்காங்க. எமிலிகர் இன்னும் கொஞ்சம் பேட்டிங் பேஸில் பெஸ்ட் அவுட்புட்டாக கொடுக்கலாம் அப்படின்னு தோணுது. பவுலிங்கில் ரொம்ப ஸ்ட்ராங்கு. இங்கே டீமில் பார்க்கும்போது சீவர் ஃப்ரண்ட்டு, மேத்யூஸு, எமிலிகர், இஸ்மாயில் இவங்களோட பவுலிங் ரொம்பவே பெஸ்ட்டு. கூடவே சப்போர்ட்டுக்கு கலிட்டா, சான்ஸ்கிரிட் குப்தா இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. அமன்ஜோத்கர், சஜனா இவங்களுமே சப்போர்ட் பண்ண முடியும். ஸோ அந்த பேஸில் மும்பையோட பவுலிங் நல்லா இருக்குது. இந்த சைடும் பார்க்கும்போது அருந்ததி, சிக்கா, கேப்ஸ் அதெல்லாம் ஜெஸ்ட் ஜெனசன் போது இங்கேயுமே பவுலிங் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கிற ஒரு ஃபீல் தான் கொடுக்குறாங்க. பேட்டிங் பேஸில் பெரிய பெரிய இன்னிங்ஸ் அப்படிங்கிற வகையில் டெல்லி அந்த இடத்துல லாக் ஆகிறாங்க. அதே இங்கேன்னு பார்க்கும்போது மும்பை இந்தியன் சைடு சீவர் பண்ணிட்டு அந்த ஒரு விஷயம் வருது. ஹர்மன் பிரீத்திட்ட வரும், ஆனால் இந்த சீசனில் அவங்களுமே கொஞ்சம் அவ்வளோ பெஸ்ட் அவுட் கொடுக்குற ஒரு போட்டியில் நல்லா பண்ணாங்க அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இந்த வகையில் பார்க்கும்போது ரொம்ப ஈக்குவலாக தான் நான் பார்க்குறேன். அண்டு சேஸ் பண்ணுற டீமுக்கான வெற்றியை நம்ம யோசிச்சுக்கலாம். பவுலிங் ஆப்ஷன் அனபல் சாதாரண கேப்பு, ஜெஸ்ட் ஜெனசன், சிக்கா பாண்டே, அருந்ததி ரெட்டி மோஸ்ட்லி இவங்க முழுமையாக வீசிடுறாங்க. பார்க்கலாம் சிக்கா பாண்டே, ஜெஸ்ட் ஜெனசன், கேப்ஸ் அதெல்லாம் தான் அவங்க வீசிடுறாங்க. அருந்ததி ரெட்டி கொஞ்சம் ஓவர் குறையலாம், ஆனால் அவங்களுமே மேக்ஸிமம் போட்டுறாங்க அப்படின்றத பார்க்குறோம். அண்ட் ஸ்லாகில் சதர்லாண்ட் அண்ட் ஜெஸ்ட் ஜெனசனோட ஓவர் சில நேரங்களில் ஜெஸ்ட் ஜெனசன் ஓவரும் குறையுது, அதையுமே பார்க்குறோம். அண்ட் ஃபாஸ்ட் பவுலிங் சப்போர்ட் இருந்தால் அவங்களோட ஓவர் கொஞ்சம் குறைச்சிட்டு சில நேரங்களில் 3 ஓவர் அப்படிங்கிற மாதிரி கூட இருக்குது. அண்ட் இங்கே பவுலிங் ஆப்ஷன் இங்கேன்னு பார்க்கும்போது மேத்யூ, சீவர் பண்ணிட்டு எமிலிகர் அண்ட் இஸ்மாயில் இவங்க முழுமையாக வீசிடுறாங்க. மற்ற எல்லாரும் சேர்ந்து 4 ஓவர் வீசுகிறாங்க. கலிட்டா, சான்ஸ்கிரிட்டி குப்தா, சஜனா, அமோன்சாத் இவங்கெல்லாம் வீசலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதில் 2 பேர் 2 ஓவர் அப்படிங்கிற மாதிரியோ இல்லை 3 பேர் அப்படிங்கிற மாதிரி ஓவர்ஸை ஷேர் பண்ணிக்கலாம். ஸ்லாகில் நடலி, சீவர் பண்ணிட்டு சப்னின், இஸ்மாயில் வீசுறதுக்கான வாய்ப்பு. டெல்லி, மும்பை 2 பேருமே ஈக்குவலாக இருக்காங்க. 3-3 அப்படின்ற மாதிரி. அதில் பேட் ஃபஸ்ட்டு பண்ணும்போது டெல்லி ஒரு முறை, சேஸ் பண்ணும்போது டெல்லி 2 முறை. இங்கே சேஸ் பண்ணும்போது மட்டுமே மும்பை இந்தியன் ஜெயிச்சிருக்காங்க. டெல்லி ரீசெண்டாக பார்க்கும்போது 5 போட்டியில் 3 போட்டி ஜெயிச்சிருக்காங்க. ஆர்சிபி கூட ஒரு தோல்வி, யூபியோட ஒரு தோல்வி அப்படின்ற மாதிரி இருந்திருக்கு, அதை பார்க்குறோம். அண்ட் மும்பை அப்படின்னு பார்க்கும்போது ரீசெண்டாக அடுத்தடுத்த போட்டிகளை ஜெயிச்சுட்டு இருக்காங்க. குறிப்பாக அகென்ஸ்ட் டெல்லி அந்த போட்டி ஞாபகம் இருக்கும். ஸோ அந்த போட்டியில் தோற்றது கண்டிப்பாக பின்னடைவு அப்படின்னு சொல்லலாம். அதர்வைஸ் ஜெயிச்சுட்டு வராங்க. இந்த போட்டியில் ஜெயிச்சு டெல்லிக்கு ஓவராக இருக்க முடியும். இந்த 2 டீமுக்கு இடையில் இருக்கிற போட்டியில் ஸ்கோர் பேஸில் 164, 165, 192, 163. ஸோ ஓரளவுக்கு லாஸ்ட் 3 மேட்சஸும் ஸ்கோர் பேஸில் வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி லோ ஸ்கோரில் இருந்திருக்கு. ஸோ பாருங்கள் அதை.
ஸோ அதுக்கு முன்னாடி லோ ஸ்கோர் சொல்லப்போனால் ஒரு ஃபைனலில் மோதிருக்காங்க. அது ஞாபகம் இருக்கும், முதல் சீசனோட ஃபைனல் டெல்லி கேபிட்டல்ஸ் மும்பை இந்தியன்ஸ் மோதினாங்க. அப்போ ஈஸியாக மும்பை இந்தியன்ஸ் ஜெயித்தாங்க. ஸோ அது இருக்குது. அண்ட் ஓவரால் அதுக்கு முன்னாடியில் லோ ஸ்கோர்னா கூட ரீசெண்டாக ஹை ஸ்கோரிங்கில் தான் இவங்க மீட் ஆகிருக்காங்க. இப்போ ரீசெண்டாகவும் இந்த பர்டிகுலர் கிரவுண்ட், அதாவது பெங்களூர் கிரவுண்டும் நல்ல ஸ்கோர் கொடுக்குற மாதிரி தான் இருக்குது. இல்லையா மேனேஜ் பண்ணிட்டா 1 செகண்ட் அந்த ஸ்கோர் பேஸில் தான் யோசிச்சு போக வேண்டியது இருக்குது. டாப் 14 என்னோட மைண்டில் லேர்னிங் சஃபாலியர்மா, யாஸ்டிகா பாட்டியா இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓகேவான பர்ஃபார்மன்ஸு. ஒரு இடத்துல இவங்களால மிஸ் பண்ணலான்னு யோசிச்சா யார் வந்து ஃபஸ்ட் பேட் பண்ணுறாங்களோ அப்போ கொஞ்சம் மிஸ் பண்ணி ட்ரை பண்ணலாம். லேட்டராக இருக்கிற பவுலர் பேட்டர் அப்படிங்கிற அந்த ஆங்கிளில் யோசிக்கிறது பெட்டர். ஹாலி மேத்யூஸு, ரோட்ரிக்ஸு, சீவர் பிரண்ட்டு, சதர்லேண்ட், ஹர்மன் பிரீத், எமிலிக்கர் இவங்கெல்லாம் பர்ஃபார்மன்ஸ் பேஸில் டீசெண்டாக பண்ண முடியும். குறிப்பாக ரோட்ரிக்ஸு டாப் ஆர்டரில் ஃபெயிலியர் ஆனால் கொஞ்சம் ஸ்டெபிலிட்டி கொடுத்தது எடுத்துகிட்டு போகலாம். மேத்யூ, சீவர் பிரண்ட்டு, சதர்லேண்ட், எமிலிக்கர் இவங்கெல்லாம் பவுலிங் பேட்டிங் ரெண்டுமே சிறப்பாக பண்ண முடியும். 2 ஆப்ஷன்லையும் இருக்கிறதுனால கண்டிப்பாக பிக் பண்ண வேண்டிய பிளேயர்ஸு. ஹர்மன் பிரீத் டீசெண்டான பிளேயர். ஒருவேளை ஃபர்ஸ்ட் பேட் பண்ணுற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக டீசெண்டான அவுட்புட் கொடுக்க முடியும். டாப் ஆர்டரில் 2-3 பேர் ஃபெயிலியர் ஆகிறாங்க அப்படின்னு சொன்னால் இவங்களோட பேட்டிங் டிஸ்பிளே பெருசாக எடுத்துகிட்டு போக முடியும். செகண்ட் பேட் பண்ணும்போதும் கண்டிப்பாக பண்ண முடியும். ஸோ அந்த வகையில் நம்பர் 4 பேட்டருக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ ட்ரை பண்ணலாம். அதே நேரத்தில் எவ்வளோ ஸ்கோர் பண்ண போகிறாங்க டெல்லி கேபிட்டல்ஸ் அப்படின்ற அந்த இடமும் யோசிக்க வேண்டியது இருக்குது. டெல்லி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால கண்டிப்பாக ஹர்மன் பிரீத்துக்கு இன்றைக்கி பேட்டிங் கிடைக்கும் அப்படின்ற அந்த அஷூரன்ஸ் கொடுக்கலாம். கேப்பு, ஜெஸ்டனசன், சிக்கா பாண்டே, அருந்ததி ரெட்டி, சப்னி இஸ்மாயில் எல்லாருமே மோஸ்ட்லி அவங்களோட முழுமையான கோட்டா வீசுகிறாங்க. அதில் கேப் பேட்டிங்லேயே வர முடியும். ஜெஸ்டனசன் போன போட்டியில் மாதிரி ப்ரொமோட் பண்ணாங்கன்னா பெஸ்ட் அவுட்புட்டை கூட கொடுப்பாங்க. அந்த வகையிலையுமே யோசிக்க வேண்டியது இருக்குது. சிக்கா பாண்டே நியூ பாலை பயன்படுத்தலாம். செகண்ட் ஹாஃபில் பெருசாக கொஞ்சம் மிஸ் பண்ணி பார்க்கலாம். நான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பவுலிங் அப்படின்போது டெஃபினட்டாக பிக் பண்ணி சில நேரங்களில் கேப்டன் ரேஞ்சுக்கு, வைஸ் கேப்டன் ரேஞ்சுக்கு யோசிக்க வேண்டிய பவுலராக கூட இருப்பாங்க. அருந்ததி ரெட்டி டீசன்ட் சாய்ஸ். இவங்களுமே ஃபஸ்ட் பவுல் பண்ணுற மாதிரி இருந்தால் நல்ல சாய்ஸு. செகண்ட் பவுலிங்கில் உங்களோட நம்பர் நல்லா இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. பட் கண்டிஷன் பேரில் யோசிக்கும் போது ஃபர்ஸ்ட் பவுலிங் டீசெண்டாக இருக்கும். அண்ட் சப்னி இஸ்மாயில் சூப்பர் பவுலிங் கொடுத்துட்ருக்காங்க. பிக் பேஸில் ஜமீமா, அமன்ஜோத், சான்ஸ்கிரிட்டி குப்தா அண்ட் அருந்ததி ரெட்டி. இல்லை ரோட்ரிக்ஸ் அண்டு ரெட்டி வந்து ஆப்வியஸாக டீசன்ட் சாய்ஸு. ஏன்னா அவங்களோட ஃபுல் பொட்டன்ஷியலை கொடுக்க முடியும். ஏன்னா அருந்ததி ரெட்டி முழுமையாக வீசுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரோட்ரிக்ஸ் நம்பர் 3, நம்பர் 4 வரலாம் அப்படின்ற அந்த இடத்துல. அமன்ஜோத்கர், சான்ஸ்கிரிட்டி குப்தா சில நேரங்களில் பவுல் பண்ணாமல் கூட இருக்கலாம். அமன்ஜோத்துக்கு ஓவர் கொடுக்குறாங்க. ஒரு 2 போட்டி மிடில் செம்மையாக வந்தாங்க பவுலிங்கில். அண்ட் போன போட்டியில் சான்ஸ்கிரிட்டி குப்தா வீசின விதத்தை பார்க்கும்போது வாய்ப்பு கொடுத்தா கண்டிப்பாக நல்லா வீசுவாங்க அப்படின்னு தோணுது. ஸோ அதனால் அவங்களுக்கு ஓவர் நிறைய கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சில டீம்ஸில் இன்க்ளூட் பண்ணலாம். மேத்யூஸு, சீவர் பிரண்ட், அனாபல் சதர்லேண்ட் நல்ல சாய்ஸு. நிறைய பேர் உங்கள் சைடு போயிருக்காங்க. அண்ட் இந்த போட்டியில் நிறைய ஆல்ரவுண்டர்ஸ் இருக்காங்க. ஸோ கேப்பு, கெர்ரு, ஜெஸ்டனசன் இவங்களையுமே கன்சிடர் பண்ணலாம். கெர்ரு எப்போ கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் மும்பை இந்தியன்ஸ் ஃபர்ஸ்ட் பேட் பண்ணுற மாதிரி தான் ஏர்லியாக விக்கெட்ஸ் விட்டாங்கன்னா இவங்க கொஞ்சம் பேக் ஹேண்டில் ஸ்கோர் பண்ண முடியும். அந்த மாதிரி ஆங்கிளில் இங்கே கேப்டன், வைஸ் கேப்டன் பிக் பண்ணுறது கொஞ்சம் டஃப்பான ஒரு விஷயமா தோணும். ஏன்னா நிறைய ஆல்ரவுண்டர்ஸ், குவாலிட்டி ஆல்ரவுண்டர்ஸ் எல்லாருமே இன்டர்நேஷ்னல்ஸ் அப்படிங்கிற அந்த பேஸில். பட் ஒரு பாயிண்ட்டை சின்னதாக வச்சுக்கிட்டு ட்ரை பண்ணலாம். எந்த டீம் ஃபர்ஸ்ட் பேட் பண்ணுறாங்க, எந்த டீம் சேஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சேஸ் பண்ணுற டீம்லேருந்து கேப்டன், வைஸ் கேப்டன் பிக் பண்ணுறது நல்ல சாய்ஸாக இருக்கும். டீம் கிரியேட் பண்ணலாம். யாஸ்டிகா நல்ல சாய்ஸு. சாரா பிரைஸ் ஓகே, ஆனால் லேட்டாக வருவாங்க. பெருசாக யோசிக்க வேண்டாம்னு தான் நினைக்கிறேன். ஈவன் ஃபஸ்ட் பேட், செகண்ட் பேட் பெருசாக குழப்பிக்க வேண்டாம். பட் ஒரு சில இடங்களில் ஜிஎல் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு சில டீம்ஸில் 20 டீம் போட்டிங்கன்னா ஒரு 2 டீமில் மாற்றி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஹர்மன் பிரீத் நல்ல சாய்ஸு. சஃபாலி வர்மா, லேர்னிங் இவங்களெல்லாம் ட்ரை பண்ணலாம். லேர்னிங் பெரிய இன்னிங்ஸை பில்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி கான்ஃபிடன்ட் கொண்டு வர முடியல. ஒரு வேளை சேஸ் பண்ணுற மாதிரி தான் அவங்க 2 பேருமே டீசென்ட் சாய்ஸு. ரோட்ரிக்ஸ் ட்ரை பண்ணலாம். சீவர், மேத்யூஸு, சதர்லேண்ட், ஜெனசன், கேப்பு, எமிலிக்க, அமன்ஜோத்க்கு ஒரு சில டீம்ஸில் இஸ்மாயில், சிக்கா பாண்டே அண்டு அருந்ததி ரெட்டி. ஸோ உங்களெலாம் நல்ல சாய்ஸு. செட்டஸாவது ஒரு சில இடங்களில் ட்ரை பண்ணுங்கள். சான்ஸ்கிரிட்டி குப்தா ஒரு சில இடங்களில் டீம் பாருங்கள். கேப்டன் ஆப்வியஸாக பேட்டிங் பவுலிங் ரெண்டுலையுமே ரொம்ப சிறப்பாக பண்ணுற சீவர். வைஸ் கேப்டன் அதெல்லாம் நல்ல சாய்ஸு. பட் பேட்டிங் ஆர்டர் மாற்றினாங்கன்னா அந்த இடத்துல யோசிக்கிற மாதிரி இருக்குது. மேத்யூஸ் டீசன்ட் சாய்ஸு. மோஸ்ட்லி இவங்க சேஸ் பண்ணுற மாதிரி ஒரு இடத்துல இருந்தால் மும்பை இந்தியன்ஸோட பிளேயர்ஸை கேப்டன், வைஸ் கேப்டனாக கான்ஃபிடண்ட்டாக போட்டலாம். அதே வந்து டெல்லி வந்து சேஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னா டெல்லி சைடு இருக்கிற சதர்லேண்ட், ஜெஸ்டனசன் இவங்க 2 பேருக்கு இடையில இல்லை கேப்பு அவங்கள யோசிக்கலாம். ஏன்னா கேப் பொறுத்த வரைக்கும் இந்த நியூ பாலில் நல்லா வீசுவாங்க. நியூ பால் விக்கெட் டேக்கிங் பாசிபிள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான் இது வரைக்குமே நம்ம பார்த்துட்ருக்கோம். அந்த பேஸில் யோசிக்கலாம். டீம் பாருங்கள்.
நீங்கள் டிஃப்ரெண்ட் டீமை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.